கைஸ் இந்த வீடியோவில் கூகுள் அதே போல் யூடியூப் பிங் அமேசான் ஈபே ஆப்பிள் ஸ்டோர் ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் பின்ட்ரெஸ்ட் எட்ஸி டிக்டாக் கூகுள் ட்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் முன்னாடி கீவேர்ட் சம்மந்தமான உங்களுக்கு ஒரு ஐடியா கீவேர்ட் டூல்ஸ் ஒன்று பார்ப்போம். இது ஃப்ரீ தான், பெய்ட் மெத்தட் இருக்குது. அந்த பெய்டை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் இமேஜஸாக நியூஸாக வீடியோஸாக ஷாப்பிங்காங்கிறத இது பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கண்ட்ரிக்கு தேவையோ அந்த கண்ட்ரிங்க ஸ்பெசிஃபிக்காகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் வேர்ல்டு வைட் கொடுக்குறேன். அதே மாதிரி என்ன லாங்குவேஜில் அந்த கீவேர்ட் வேணுங்கிறதையும் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே லிஸ்ட் ஆஃப் கீவேர்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு சர்ச் வால்யூம் அதே மாதிரி 700 பாருங்கள். சர்ச் வால்யூம் கார்டு ஒரு மாதத்துக்கு 1,65,000. அதே மாதிரி இதை டிஃபிகல்ட்டி சம்மந்தமாக இதில் காட்டாது. அதுக்கு நான் ஒரு வே ஒன்று சொல்கிறேன். இது 8,23,000 இது 12 லட்சம் சர்ச்சஸ் எவ்ரி மந்த் நடக்குது. இதில் நம்ம எதை எடுப்போம்னா சில ஷோ ஆகாது. அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் இது பெய்ட் பண்ணால் தான் மற்ற எனபிள் ஆகும். பட் மற்றபடி நீங்கள் இதில் வந்து கொப்பி ஆப்ஷனை கொப்பி பண்ணிவிட்டு இதை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதை ஃப்ரீலான்சர் செய்கிறாக்களும் இருக்கிறாங்க. ஓகே ரைட், அதை நான் பிறகு பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் இதில் டிஃபிகல்ட்டினா நான் கூகுள் அந்த கீவேர்ட் சம்மந்தமாக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹவு டிட் கெலி கிளாஸ் லூஸ் வெயிட்ன்றது தானே. இப்போ நீங்கள் இந்த 8 லட்சம் பேர் சர்ச் பண்ணுற இது வந்து கூகுளில் சரியான டிமாண்டாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. நீங்கள் இதில் ரேங்க் ஆகிற ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லாமல் இந்த 90,000 சர்ச் நடக்கிற 10,000 சர்ச் நடக்கிறதுகளில் நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டையோ அல்லது யூடியூப் அல்லது நீங்கள் எந்த ஒரு இவங்க சொல்கிற மாதிரி அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் ஆகிற வீதம் கூட இருக்கும். ஓகே, அதுக்கு நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதில் இங்கே ஷோ ஆகுது இல்லாமல் ஸோ நீங்கள் போங்க AHREFS கீவேர்ட் டிஃபிகல்ட் செக்கர், அதுக்கு நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே இதில் வந்து செக் கீவேர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு வந்து இதில் டிஃபிகல்ட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி வந்து உங்களுக்கு வந்து குறைவாக இருக்க 29 தான் மீடியம், சிலது வந்து லோவாக வரும். ஓகே, இப்போ சொல்கிறேன் வி எஸ்டிமேட் யூ ஆல் நீட் ஃபாலோ பெக்லிங்ஸ் 35 வெப்சைட் ரேங்க் ஒன். இதில் நீங்கள் எங்கெங்கே பெக்லிங்ஸ் வந்திருக்கு அதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் காட்டும். ஸோ வந்து இது 7 ஹவர்ஸுக்குள்ளே வந்த அப்டேட்டு தான் இது காட்டுது. 29 இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணுங்கள் எது வருதுன்னு பார்த்து அதை நீங்கள் உங்களோட க்ரியேஷனுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா சரி. ஸோ யூஸ்ஃபுல்லானாக்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃப்ரீ தான், சில இடங்களில் பெய்டு வரும். ஃப்ரீக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அதையும் புரிஞ்சுக்கொள்ளுங்கள்.